இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பேசிக்கான திங்ஸை வச்சு இதை செய்யலாம். இதை நீங்கள் சாமிக்கு பிரசாதமாக வச்சு கூட நீங்கள் படைக்கலாம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கிட்ட ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பில் 2 கப் கிட்ட காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அது நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட நெய் எடுத்து, உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் கட் பண்ணிவிட்டு நல்லா இதில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 3/4 கப் கிட்ட சுகர் எடுத்திருக்கேன். நீங்க எந்த கப் எடுக்கிறீங்களோ சேம் அதே கப்ல மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா சுகர் கேரமலைஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சிருந்த அந்த ரவையும் இது கூட சேர்த்து கொஞ்ச நேரத்திலே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இப்போ இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கை விடாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது கூட கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கிட்ட நெய் சேர்த்திருக்கேன். உங்களோட நெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நெய் நிறையவே சேர்த்துக்கலாம். பட் நான் லிமிட்டாக தான் சேர்த்துருக்கேன். நல்லா பேனில் ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாம் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக அதை கேரமலைஸ் பண்ணியிருக்கிறதுனால அது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. சாமிக்கு நெய்வேத்தியமாகவும் நீங்கள் படைக்கலாம். இதோட எக்ஸாக்ட் நேம் யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அப்படியே இந்த வீடியோவும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? வீடியோ சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.